வணக்கம் நண்பர்களே, என் கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய மூலிகை தான் திருநீற்று பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சாங்கோரை அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இந்த திருநீற்று பச்சையில் உங்களுக்கு அதாவது இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மண்டையில் நீர் கோர்த்துக்கிறது, சிலருக்கு குளிச்சாங்க பார்த்தீங்கன்னா அடமுக்கு மாதிரி பேசுவாங்க, மண்டையில் நீர் கோர்த்துக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு திருநீர் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தேவையான அளவுக்கு இந்த திருநீற்று பச்சை சேகரிச்சுக்கோங்க. நாட்டு மாட்டு பசம் சாணம், அந்த பசு சாணத்தை கூட நல்லா பிசைஞ்சு உருட்டி உருண்டையாக வச்சுருங்க. வச்சு நல்லா காய வச்சு அதை புடம் போடுற மாதிரி ஒன்றோட ஒன்றா எல்லாம் அடுக்கணும். அடுக்கி மேலே வைக்கோல் பரப்பி அதுக்கு தீ வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, அதாவது அதில் செம்மண் கரைச்சல் பண்ணி உள்ளே தீ வச்சிட்டிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே புழுங்கின பிறகு நமக்கு ஒரு பஸ்பம் மாதிரி திருநீர் கிடைக்கும். அதுதான் ஒரிஜினல் திருநீர். அதை மட்டும்தான் நாம் பயன்படுத்தணும். இப்போ வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாறை மண்ணை தான் நாம் திருநீராக பயன்படுத்துகிறோம். இந்த திருநீற்று பச்சையில் தயாரித்த இந்த திருநீரை தினமும் நெத்தியில் பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நீர்க்கோர்வை அப்படிங்கிற பிரச்சனை அல்லது இந்த தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா உடனே ஜலதோஷம் பிடிச்சிக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மூலிகை குறிப்பு சொல்லியிருக்கேன். வாய்ப்பு கிடைக்கிறவங்க இதை செஞ்சு பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.